எம்ஜிஆர் கட்சி தொடங்கியும் சென்னையில் போட்டி போடல, ஜெயலலிதா சென்னையில் போட்டி போடல, விஜயகாந்த் சென்னையில் போட்டி போடல. படிப்பறிவு இல்லாத ரூரல் பகுதியை தேடி தான் போவாங்க. ஆனா விஜய் பாருங்க, சென்னையில பெரம்பூர், திருச்சியில திருச்சி கிழக்கு. ஆனா இந்த தேர்தலில் வந்த கருத்து கணிப்புகள் பாத்தீங்கன்னா மொத்தமாகவே ஃபெயிலியர் ஆகும். ஆகச்சிறந்த கருத்து கணிப்பாளர் யாருன்னா தாவேகாவை சேர்ந்தவர்கள் தான். அப்ப இங்க நின்னீங்கன்னா நீங்க அடிச்சு தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சதால தான் ஆதவ் அர்ஜுனா, விஜய், புஷி ஆனந்த் எல்லாருமே சென்னையை குறிவைத்து நின்று இன்னைக்கு கப்படிச்சிருக்கு. விஜய் பெயரையோ தாவேகா பெயரையோ விசில்ங்கிற பெயரை இவங்க உச்சரிக்கவே இல்லை. நாம் உச்சரிப்பதன் மூலமாக விஜய்க்கோ தாவேகாவுக்கோ ஒரு அரசியல் அந்தஸ்து கிடைச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. தாவேகாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கே இன்னைக்கு வினையா அமைஞ்சிருக்கு. நீங்கள் ஒரு தேர்தல் களத்தில் தாவேகாவை ஒரு பொருட்டாவே மதிக்கல, விஜயை ஒரு மனுஷனாவே கருத்தில் எடுத்துக்கல. ஆனால் இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் முதல்வர் ஆசனத்தில் விஜயை உட்கார வச்சு உங்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்த்தும் போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தான் ஆகும். கலர்கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக விஜய் சார் சிஎம் ஆனதை பற்றி தான் ஏகப்பட்ட டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இதோட வே ஆஃப் டோன் என்ன அப்படின்றத நம்மள்ட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிஸ்மி சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேற்று நான் உங்கள்கிட்ட ஃபோனில் சொன்ன மாதிரி தான் 2 பேர் தான் ப்ரிடிக்ஷன் பண்ணது, ஒன்று நீங்கள், இன்னொன்று அந்தரன் சார். ஸோ எப்படி அந்த ப்ரிடிக்ஷன் ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அகெயின்ஸ்டாக சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அதை கரெக்டாக சொன்னீங்க. எப்படி? அதாவது ரொம்ப வெளிப்படையாக மனம் திறந்து சொல்லணும் அப்படின்னா, நீண்ட நாட்களாகவே நான் விஜயினுடைய அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தேன். இன்னொன்று, விஜய் அரசியலுக்கு வராருன்னா நாமும் ஒரு எம்ஜிஆர் மாதிரிங்கிற ஒரு நினைப்பில் தான் அரசியலுக்கு வந்தார். என்னுடைய கருத்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அது எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த காலங்கிறது வேறு, இன்றைய காலங்கிறது வேறு. அன்னைக்கு மக்களுடைய கல்வி அறிவு, அரசியல் குறித்த புரிதல்ங்கிறது வேறு. இன்றைக்கு மக்கள்லாம் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பாங்க. அதனால் நடிகரை நடிகராக பார்ப்பாங்க, நடிகரிடம் பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் தொடர்ந்து விஜயனுடைய அரசியலுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி அவர் மக்களை சந்திக்க தொடங்கிய பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன். என்னென்னா, எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்பு இருந்ததோ அதை விட பல மடங்கு விஜய்க்கு இந்த டிஜிட்டல் யுகத்திலும் இருக்குங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்த பிறகு நான் நினச்சது தான் சரி அப்படின்ட்டு இந்த யதார்த்தத்தை நம்ம புறக்கணிக்க முடியாது, புறந்தள்ளவும் கூடாது. அது நம்மை நாமளே ஏமாற்றிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்கிட்டேன். அடடா, விஜய்க்கு இப்பேற்பட்ட வரவேற்பு இருக்குது, இந்த வரவேற்பு நிச்சயமாக வாக்குகளாக மாறும். வாக்குகளாக மாறினால் நிச்சயமாக விஜய் ஒரு முதல்வர் நாற்காலியில் உட்காருவதற்கான சூழல் உருவாகும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுதான் நம்ம தொடர்ந்து பேசினது. நிறைய பேர் கூட நீங்கள் விஜய்க்கு சொம்படிக்கிறீங்க அப்படின்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம அதை பற்றி பொருட்படுத்துறது இல்லை. ஆனால் நம்மளுடைய மாற்றத்துக்கு இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டது தான் முக்கியமான காரணம். அதுக்கடுத்து பல பேர் விஜயை குறைத்து மதிப்பிட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த உண்மைகளை அவங்க கணிக்க தவறிட்டாங்க அல்லது கவனிக்க தவறிட்டாங்க. அதுக்கு அடுத்து கவனித்தவர்களும் கூட இதுக்கு பின்னால் இருந்த அந்த உண்மையை அவங்க உணரலை. என்னென்னா, இந்த கூட்டம் ஓகே, இது எல்லாமே வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம், இது வாக்குகளாக மாறாது அப்படின்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்ததினால் விஜய் எப்பேற்பட்ட சக்தியாக வளர்ந்து நிற்கிறாருங்கிறத உணர மறந்துட்டாங்க. நான் இதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ ஒரு விக்கிரவாண்டி அரசியல் மாநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மதியானம் 4 மணிக்கு தொடங்குறாங்க. ஆனால் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டு திடலுக்கு மொதல் நாள் 6 மணிக்கே போய் உட்காந்துட்டாங்க எல்லோரும். அதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மதுரையில், அப்புறம் இவர் தமிழக தழுவி சில பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே மக்கள் 5 மணி நேரத்துக்கு முன்பு 6 மணி நேரத்துக்கு முன்பெல்லாம் அங்கே காத்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த கூட்டம் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதெல்லாம் நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னாங்க. நான் எப்படி பார்த்தேன்னா, 18 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தன் ஒரு 5 மணி நேரம் விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்கான்னா அது நடிகனை பார்க்குற வேட்கையா? அது கிடையாது. இவன் நிச்சயமாக வாக்களிக்க தகுதி உள்ள ஒருத்தன். இவன் ஓட்டு போடும்போது தாவேகாவுக்கு தான் போடுவோம். அப்போ இதெல்லாம் வாக்குகளாக மாறும்னு நினச்சோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம விஜயை ஒரு முக்கியமான
அரசியல் சக்தியாக வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். கண்டிப்பாக சார். ஆனால் நிறைய நரேட்டிவ்ல நான் நேற்று போய் இந்த பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறப்ப நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தது, கருத்து கணிப்புகள் அப்படின்றது எப்போவுமே நம்ம இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில் வந்து இருந்துச்சு. இப்போ எல்லா கருத்து கணிப்பும் பொய் ஆயிடுச்சு, ஒரு சிலரை தவிர அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கருத்து கணிப்புன்றதை மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா முன்னாடி இந்த எக்ஸிட் போல்ல ஒன்று வந்துருச்சாலே அதான் ரிசல்ட்னு நம்ம காலங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ அது அப்படியே மாறிடுச்சு இல்லை சார்? ஸோ அதை பற்றி. அதாவது கருத்து கணிப்பு வந்து கடந்த காலங்களில் பல தேர்தல்களில் வந்திருக்கு. அதனுடைய முடிவுங்கிறது கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். சில கருத்து கணிப்புகள் முற்றிலும் மாறாக இருக்கும். இது வந்து எல்லா தேர்தல்களிலும் நடந்தது தான். ஆனால் இந்த தேர்தலில் வந்த கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா அப்படி தற்செயலாக நடந்தது இல்லை. ஏன்னா இப்போ கருத்து கணிப்புகளாக எப்படி நடக்குது அப்படின்னா, ஊடகங்கள் போய் எடுக்கிறாங்க. அந்த ஊடகங்கள் ஏதோ ஒரு கட்சியால் விலைக்கு வாங்கப்பட்டு எங்களுக்கு சாதகமாக நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு பேரம் நடக்குது. பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க போகிறாங்க, இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை அப்படி தட்டி விட்டுறாங்க. இன்னொன்று, கருத்து கணிப்புங்கிறது மக்களை வந்து ஒரு டியூன் பண்ணுறது. இப்போ மக்களுக்கு ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னா, இந்த கட்சி தோத்துருன்னு ஒரு 10 பேர் சொல்லும் போது இவன் அந்த கட்சிக்கு ஓட்டு போட நினச்சா கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படி உஷாராயிடுவான். நம்ம வாக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம் அப்படின்னு அந்த ஸ்டாண்டை எடுத்துருவான். இது தெரிஞ்சுக்கிட்டு தான் பல கருத்து கணிப்புகள் வந்து இந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அது வந்து இந்த தேர்தலில் நிறைய நடந்தது. அப்புறம் அந்த தனியார் அமைப்புகள் எடுக்கிற கருத்து கணிப்புகளிலும் கூட இந்த கட்சிகளுடைய கைங்கரியம் இருந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு சில்லறையை கொடுத்து எங்களுக்கு சாதகமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான் இந்த முறை கருத்து கணிப்புகள் மொத்தமாகவே ஃபெயிலியர் ஆனது. என்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த கருத்து கணிப்பாளர் யாருன்னா தாவேகாவை சேர்ந்தவர்கள் தான். அது ஜான ஆரோக்கியசாமியா ஆதவ அர்ஜுனாவான்னு தெரியாது. ஆனால் தாவேகா சார்பில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு தான் 100% கரெக்டாக இருந்திருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அவங்க எப்போயா கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, சென்னைங்கிறது திமுகவுடைய கோட்டை. இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 50 வருஷமாக. எம்ஜிஆர் காலத்திலும் அசைக்க முடியாத திமுக கோட்டை சென்னை தான். ஆனால் நீங்கள் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் உட்பட தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சென்னையில் போட்டிக்கிட்டாங்க. புஷி ஆனந்த் தீநகரில் போய் போட்டியிடுறாரு. அப்போ இந்த முடிவை எப்படி தாவேகா எடுத்தது, எப்படி விஜய் எடுத்தார்? குருட்டாம்போக்கில் எடுக்கலை. அப்போ அவர்கள் ஒரு சர்வே பண்ணுறாங்க. அங்கே என்ன அவங்களுக்கு ரிசல்ட் வருது, சென்னை வந்து சாலிடாக தாவேகா பக்கம் வந்திருக்கு. அப்போ இங்கே நின்னீங்கன்னா நீங்கள் அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சதால தான் ஆதவ அர்ஜுனா, விஜய், புஷி ஆனந்த் எல்லாருமே சென்னையை குறிவைத்து நின்று இன்றைக்கி கப்படிச்சிருக்காங்க. அப்போ ஆகச்சிறந்த கருத்து கணிப்பாளர் யார் அப்படின்னா தாவேகாவை சேர்ந்தவர்கள் தான். மற்ற கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யாகிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒர்க் பண்ணியிருக்குன்றது தான் நிதர்சனமான. நிச்சயமாக. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது தாவேகா வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சொதப்புறாங்க, என்னையாது இவ்வளவு மொக்கையாக இருக்குது இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் தோணும். ஆனால் பின்னால் வந்து அவங்களுடைய ஒர்க்குங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சென்னை வந்து திமுகவுடைய கோட்டை. யாருமே சென்னையில் நிற்கலை. அதாவது எம்ஜிஆர் கட்சி தொடங்கியும் சென்னையில் போட்டி போடலை. ஜெயலலிதா சென்னையில் போட்டி போடல, விஜயகாந்த் சென்னையில் போட்டி போடல. படிப்பறிவு இல்லாத ரூரல் பகுதியை தேடி தான் போவாங்க. ஏன்னா அவங்களாம் சினிமா மயக்கத்தில் இருப்பாங்க, சினிமா மாயையில் இருப்பாங்க. அங்கே போய் ஃபிலிம் காட்டி ஜெயிச்சிடலான்னு தான் எல்லாருமே அந்த பக்கம் ஓடுவாங்க. ஆனால் விஜய் பாருங்கள், சென்னையில் பெரம்பூர், திருச்சியில் திருச்சி கிழக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதிகள் தான். அங்கே நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், குருட்டாம்போக்கில் நின்று இருப்பாங்க. ஸோ அவர்களுடைய கள ஆய்வு ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் நடத்தி அதில் எடுத்த ரிசல்ட்டின் அடிப்படையில் தான் இப்படி போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். இந்த நரேட்டிவ்ல தான் சார் நான் உங்கள்கிட்ட இந்த பாயிண்ட் தான் எடுக்க வச்சிருந்தேன். என்னன்னா திமுக வந்து ஒரு மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்துட்டாங்களோன்னு ஒரு பேசப்படுது. இன்னொன்று என்னன்னா, விஜயை கொஞ்சம் கணிக்க தவறிட்டாங்களோ, ஒரு மாதிரி கண்டிப்பாக இல்லை அந்த கமல்ஹாசன் மாதிரி இப்படி தான் அவர் போவார் அப்படி சொல்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்களோ, இந்த கருத்து கணிப்புகள்லாம் வச்சு நம்ம தான் 2.0 ஜெயிக்க போகிறோம் அப்படி சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டாங்களோன்னு இருக்குது இல்லை சார்? இல்லை, அதுவும் ஒரு உண்மை தான். அதாவது விஜயை வந்து இவங்க ஒரு மெயின் பிளேயராக கருத்தில் எடுத்துக்கல. அதாவது விஜய்க்கு ஒரு கூட்டம் கூடியது, அந்த கூட்டத்தை இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. கடந்த காலத்தில் வடிவேலு திமுகக்காக பிரச்சாரம் பண்ண போனார், அது ஒரு காமெடி நடிகனை பார்க்கக்கூடிய கூட்டம். அவங்க அந்த கூட்டத்தையும் விஜய்க்கு கூடிய கூட்டத்தையும் ஒன்றா நினச்சிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. அப்புறம் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பல இடங்களில் கூட்டம் இருந்தது. அது எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்ததை கணிக்க தவறிட்டாங்க. அதுக்கு அடுத்து விஜய் வந்து ஓரளவுக்கு வாக்கு வாங்குவாருங்கிற யதார்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சாலும்
அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பதற்கு இவங்க தயாராக இல்லை. இவரை நம்ம போட்டியாளர்னு சொல்லிட்டா இவருக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகிடும். என்ன அப்போ இவர் வந்து ஒரு முக்கியமான பிளேயராக மாறிடுவார். அப்போ இவருக்கு நம்ம எந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சி விஜய் பெயரையோ தாவேகா பெயரையோ விசில்ங்கிற பெயரை இவங்க உச்சரிக்கவே இல்லை. அப்போ நாம் உச்சரிப்பதன் மூலமாக விஜய்க்கோ தாவேகாவுக்கோ ஒரு அரசியல் அந்தஸ்து கிடச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அந்த கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு. நீங்கள் சொன்ன மாதிரி தாவேகாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக கன்சிடர் பண்ணாமல் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாங்க. அது அவங்களுக்கே இன்னைக்கு வினையாக அமைஞ்சிருச்சு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நிறைய பிரச்சாரத்தில் நம்ம பார்க்கும்போது கூட உதயநிதி அவர்கள் வந்து டைரெக்டாக எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தான் அட்டாக் பண்ணாங்க. இவங்க அதிமுக வந்து டைரெக்டாக வந்து திமுக மட்டும் தான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மூணாவதாக உள்ள ஒருத்தன் இருக்கான்றது இவங்க சுத்தமாக அதை யோசிக்கவே இல்லையோ. ஏன்னா நம்ம கூட பேசிட்டு இருந்தப்போ இது வந்து தொங்கு சட்டசபையாக மாறும், இவர் ஒரு 40 சீட் ஜெயிப்பார், இவர் ஒரு கிங் மேக்கராக டிசைட் பண்ணுவார் அப்படின்ற நரேட்டிவ்ல தான் எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையிலே இவங்க எல்லாரும் செயல்பட்டு இந்த தோல்வி 2 கட்சியோட தோல்விக்கு இது காரணம் நினைக்கிறேன். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விஜயை தங்களுடைய எதிரியாக அந்த இடத்துல நிற்க வைக்கல. அவங்க விஜயை வந்து எதிரியாக நிற்க வச்சா இப்போ அவர் மீது என்ன விமர்சனம் சொல்லி அவரை வீழ்த்துவீங்க? அவர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக அரசியலுக்கு வந்திருக்காரு. இவர் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சார், அமித்ஷாவுடைய அடிமை அப்படின்லாம் நீங்கள் விஜயை சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக எடுபடாது. அதுக்கடுத்து எடப்பாடியை வந்து தனக்கு எதிரான போட்டியாளராக நிறுத்தும் போது அவர் வீழ்த்துறது சுலபம்னு திமுக நினச்சது. என்ன காரணம் அப்படின்னா இவர் ஒரு பலவீனமானவர், அமித்ஷாவுடைய அடிமை, அதிமுக அடவு வச்சிட்டாரு, பாஜகவை வந்து முதுகுல சுமந்துக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மீது வைத்தால் அவரை ஈஸியாக வீழ்த்திடலாம், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ விஜய் நமக்கு எதிரியாக இருப்பதை விட எடப்பாடியை நம்ம எதிரியாக முன்னிறுத்துறது தான் சரியான விஷயம் அப்படின்னு திமுக நினச்சது. எடப்பாடியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திமுக, அவங்கள அகற்றிட்டு நம்ம அந்த இடத்துல உட்காரணும். அப்போ நம்மளுடைய சண்டைங்கிறது திமுகவோட தான் இருக்கணும், இவரெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க. இப்போ இந்த 2 பேருடைய சண்டையில் இன்னொரு பக்கம் இவர் வந்து ஃபுல்லாக மக்கள் கிட்ட ஊடுருவிட்டார். அதுதான் முக்கியம். இதுதான் அண்ட் வந்து சார் ஸ்டாலின் அவர்கள் தோத்தது தான் மிகப்பெரிய டிபேட்டாக போணுச்சு. ஏன்னா அவர் வந்து நம்ம ஊர் சைடில் திருவாரூர் சைடில் நின்றுருந்தா கூட ஜெயிச்சிருப்பார் அப்படி சொல்லி ஒரு நரேட்டிவ் இருந்தப்ப எப்போவுமே அந்த சைடில் தான் நிற்பாங்க. பட் அவரோட தோல்விக்கே என்ன காரணம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குல்ல சார், அதுக்கு நீங்கள் மக்கள் இல்லை ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமுக ஆட்சி மீது மக்களிடம் ஒரு பெரிய அதிருப்தி இல்லை. அதிருப்திங்கிறது தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கலாம், ஒரு பெரிய அலையாக இல்லை. இப்போ கடந்த திமுக ஆட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் மின்வெட்டு, ஏன்னா இன்னொரு பக்கம் இங்கே திரையுலகம் வந்து சூறையாடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் பிரச்சனையெல்லாம் பெரிய அளவில் இருக்கும். இங்கே கருணாநிதி உட்காந்து நமிதா டான்ஸை பார்த்துட்டு உட்காந்துருப்பார். நான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தி அந்த பாராட்டில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் திமுக மீது ஒரு கோபமாக இருந்துச்சு. அதே மாதிரி அதிமுக ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனுடைய ஆட்சியை வந்து ஜெயலலிதா பண்ணாங்க. அடுத்த தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவர்கள் மீது கோபமாக திரும்பியது. ஆனால் இந்த திமுக ஆட்சியில் அந்த மாதிரி எதுவும் வெளிப்படையாக இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ குளத்தூர்லாம் இவர் நின்னார்னா அசால்ட்டாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவருக்கே ஒரு தோல்வி வந்திருக்கு அப்படின்னா அது திமுக மீதான அதிருப்தி மட்டும் காரணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த விசில் புரட்சி, அந்த தாவேக அலை இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு சுனாமிக்கு ஒப்பானது. சுனாமிக்கு ஒப்பானதுன்னா எல்லாரையும் மக்களை அழிச்சிரும் ஒழிச்சிரும் அப்படின்னு அந்த மீனிங்கில் சொல்லலை. சுனாமி அலைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, கடலில் அடியில் அப்படி ட்ராவல் ஆகி பயங்கர ஃபோர்ஸாக வரும். நீங்கள் கடல் மட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த சலனமும் இருக்காது. அப்படி வர்ற அந்த சுனாமி அலை அதனுடைய டெஸ்டினேஷனுக்கு வரும்போது எதிரில் யார் வந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிடும். கிட்டத்தட்ட அப்படி ஒரு துவம்சத்தை தான் தாவேகா பண்ணியிருக்கு. அந்த எதிரில் வந்தவர்களில் மு.க. ஸ்டாலினும் ஒருத்தருங்கிறது தான் ஒரு பரிதாபமான உண்மையாயிடுச்சு. கூட்டம் ஓட்டாகாது, தற்குறிகள் அப்படிலாம் சொல்லி வார்த்தையை நரேட் பண்ணவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்றது பெரிய ஒரு ஆச்சரியமா இல்லை. பட் அதான் நேசமான உண்மை. சேம் டைமில் நிறைய பேர் இந்த மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது, என்னப்பா எப்போ தான் என்டிகேயோட ஓட்டை எண்ணுவீங்க அப்படின்ற மீம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ அதுக்கு ஃபுல் வீழ்ச்சிக்கு சார் 8% இருந்தவங்க அரௌண்ட் ஒரு 3-4% வந்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, சீமான்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரே கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் கட்சியும் இல்லை, அரசியல் கட்சிக்கான தகுதியும் இல்லாத ஒரு கட்சி. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா அடிப்படையில் அது ஒரு பிரிவினைவாத கட்சி. நியாயமாக நம் நாட்டின் இறையாண்மைப்படி பிரிவினைவாதத்தை பேசுகிற, பிரிவினைவாதத்தை தூண்டுகிற கட்சியை வந்து தடை பண்ணணும். ஆனால் பாஜகவுடைய ஆசி இருப்பதால்
ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலியாக சீமான் இருப்பதால் அவர் வந்து சுதந்திரமாக அந்த பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்சிக்கு வந்து இந்த தேர்தலில் ஒரு 3.5% வாக்குகள் கிடச்சிருக்கு, அதிகபட்சம் 4% கூட வச்சுக்கோங்க. கடந்த தேர்தலில் 8% வாக்குகள் கிடச்சிருக்கு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த தேர்தலில் இவருக்கு ஒரு 15% வாக்குகளே கிடைத்திருந்தாலும் நீங்கள் தனித்து நிற்கிறீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சீட்டாக மாறாது. நீங்கள் வேணால் ஓட்டு வேணால் வாங்கலாம், இது சீமானுக்கும் தெரியும்ல. அப்போ எந்த நம்பிக்கைன்னு இவர் தொடர்ந்து தனித்து நிற்கிறார். அப்போ வெற்றி பெற மாட்டோம்னு தெரிஞ்சு யாராவது கட்சி நடத்துவாங்களா? அப்படி ஒருத்தர் கட்சி நடத்துகிறாருன்னா அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வாக்குகளை பிரிக்க பயன்படுத்தும் ஒரு கருவியாக என்ன வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. இவருடைய நோக்கம் புரியாமல் பல தம்பிகள் வந்து சீமானை வந்து ஏதோ ஒரு பெரிய போராளியாக நினைச்சு மூளை செலவை செய்யப்பட்ட நிலையில் வந்து அவரை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இனியும் சீமானுடைய வியாபாரம் தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடாது. என்ன கேட்டால் இதுக்கப்புறம் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இடமே கிடையாது. பாஜகவை எப்படி இந்த தமிழ்நாட்டிலிருந்து அகற்றணுமோ அப்புறப்படுத்தணுமோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அகற்றப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதற்கான அறிகுறியாகத்தான் இந்த தேர்தல் முடிவையும் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து நீங்கள் என்னதான் கொள்கை பேசினாலும் உங்களுடைய பேச்சில் உங்கள் உடல் மொழியில் என்ன ஒரு அருவருப்பான துணி தென்படுது. அதை வந்து சீமான் புரிஞ்சுக்கணும். நம்ம பேசுகிறத எல்லாரும் ரசிப்பதாக அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுடைய பேச்சும் செயலும் பல பேரை பார்த்திங்கன்னா எரிச்சல் அடைய செய்யுது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு 234 தொகுதிகளையும் டெபாசிட் போயிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்சி தலைவரான சீமான் அவருடைய சொந்த தொகுதியில் நின்று டெபாசிட் இழக்கிறார். இதை விட ஒரு தேசிய அவமானம் எந்த கட்சிக்குமே கிடையாது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்தது அவமானம் இல்லை. என்ன இன்னைக்கு சீமான் காரைக்குடியில் தோத்தது தான் ஆகப்பெரிய அவமானம். இதுக்கு மேலே இவர் இந்த கட்சியை நடத்தணுமாங்கிற ஒரு கேள்வியே நமக்கெல்லாம் இருக்குது. அது மக்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட வாழ்த்துக்கள் வந்து படிக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒரு சிலரோட வாழ்த்துக்கள் வந்து அது வெறும் கடமைக்கு நானும் ஒரு ஜனநாயக கடமை ஆற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்த்துக்களாக இருந்தது. முக்கியமாக 2-3 பேரை வந்து சொல்லணும்னா கமலஹாசன் அவர்களாகட்டும், சேம் டைமில் ரஜினிகாந்த் அவர்களாகட்டும், இவங்களோட அந்த வாழ்த்து இன்னும் கொஞ்சம் இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தா அவங்களோட வாழ்த்து என்னவா இருந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு 5 பக்கத்துக்கு இருந்திருக்கலாம் மேபி. ஸோ இது கடமைக்குன்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு சார். அது உங்களுடைய பார்வையில் இருந்து அதான் மனப்பூர்வமாக வாழ்த்துவதற்கும் சம்பிரதாயமாக வாழ்த்துவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து இன்றைக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பவர். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி இன்னைக்கு தோல்வியை தழுவி இருக்குது. அப்படி இருக்கும்போது எதிராளியை சத்தியமாக மனப்பூர்வமாக வாழ்த்த முடியாது. அதனால் ஒரு சம்பிரதாயமாக அவர் வாழ்த்துறாரு. ஏன்னா ஒரு வாழ்த்து சொல்லணும், சரி சொல்லி வைப்போம் அப்படின்னு வாழ்த்திருக்காரு. இப்போ ரஜினியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் கருத்தியல் படி அவர் பாஜகக்காரர். அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், பாஜகவுக்கு தான் வாக்களிப்பவர். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பாஜகவும் தமிழ்நாட்டில் மண்ணை கவ்வி இருக்குது. ஒரே ஒரு இடத்துல தான் அவர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பாஜக அங்கம் வகிக்கிற கூட்டணி 3வது இடத்துக்கு போயிருக்கு. அப்போ இந்த சோகத்தில் இருக்கிற ரஜினி எப்படி உள்ளன்போடு விஜயை வந்து வாழ்த்த முடியும்? அதுக்கு அடுத்து சினிமாவில் ரஜினியின் காலத்திலேயே ரஜினியை மிஞ்சியவராக விஜய் போயிட்டார். ஏன்னா அது வந்து பல நேரங்களில் அவரால் அடக்கி வைக்கப்பட்டாலும் ஒரு கட்டத்தில் காக்கா கழுகு கதை சொன்னதன் மூலமாக அந்த ஆற்றாமையும் ரஜினியிடமிருந்து வெளியில் வந்துருச்சு. அப்புறம் அந்த ஆதவ அர்ஜுனா ரஜினி குறித்து சொன்ன கருத்துக்கு காலம் நின்று பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாக்கடை துரைமுருகன் போன்றவர்கள் ரஜினிகாந்தை ஆபாச அர்ச்சனை செய்த போது ரஜினிக்கு ரோசம் வரலை, ரஜினிக்கு கோபம் வரலை, அப்போ அறிக்கை வெளியிடணும்னு தோணலை. ஆனால் ரஜினி அரசியலுக்கு வரலான்னு நினச்சாரு. திமுக மிரட்டினதால் வரலேன்னு சொன்ன ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து ரஜினிக்கு ரோஷத்தை ஏற்படுத்திடுச்சு. இத்தனைக்கு அது ரஜினியை அவமானப்படுத்துகிற வார்த்தையெல்லாம் இல்லை. ரஜினி மீது மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அனுதாபத்தை வர வைக்கிற ஒரு வார்த்தை தான் அது. அடடா இவர் அரசியலுக்கு வர நினச்சி இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு ஒரு எண்ணத்தை தான் அது ஏற்படுத்தும். அது தனக்கு ஏற்பட்ட அவமானமாக நினச்சிக்கிட்டு அப்படி ஒரு அறிக்கையை விட்டார் ரஜினி. ஸோ இதன் மூலமாகவே அவர் விஜய் மீது வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் அல்லது பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றாமையில் இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்றைக்கு அந்த விஜய்க்கு ஒரு வெற்றி கிடைத்தது. அதனால் இவரும் ஒரு சம்பிரதாயமாக வாழ்த்திருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து நேத்தி வாழ்த்து வந்து தெரிவித்த கூட உதயநிதி அவர்கள் வந்து வெற்றி பெற்றவர்கள் வாழ்த்துக்கள்ன்றாங்க. இது என்ன சார்? கடந்த காலத்துலலாம் போய் டேட்டாலாம் எடுத்து பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாத டேட்டான்னு ஒன்றும் இல்லை. எல்லாருமே வந்து ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வாழ்த்துறாங்க. ஆனால் அந்த செட் ஆஃப் மைண்ட் செட்டில் கூட இல்லைங்கிறது இருக்குல்ல சார், அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் பாருங்கள், அவருடைய வாழ்த்துக்கு பின்னால் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குங்கிறது
ஒரு சாமானிய மக்களால் புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னா அது எப்பேற்பட்ட தவறுங்கிறத உதயநிதி புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, தேர்தல் களம்ங்கிறது வெற்றி தோல்வி, ஒருவருக்கு வெற்றியையும் இன்னொருவருக்கு தோல்வியையும் கொடுக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் பலமுறை வெற்றியையும் பலமுறை தோல்வியையும் பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கு தோல்வியும் தாவேகாவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் நிறுவனம் இவ்வளோ பெரிய இடத்தில் இருப்பதற்கே விஜய் தான் காரணம். விஜய் தான் உங்களை சினிமாவுக்குள்ளே அழைச்சிட்டு வர்றார். என்ன, உங்கள் நிறுவனத்துக்கு கால்ஷீட் கொடுத்து என்ன, உங்கள் பேனருக்கு ஒரு வேல்யூவை கொடுத்ததே விஜய் தான். அந்த நன்றி உணர்ச்சி கூட உங்களிடமிருந்து வெளிப்படலைங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதாக தான் இருக்குது. நான் என்ன கேட்குறேன், தாவேகா வெற்றி அடைஞ்சிருக்காங்க, தாவேகாவுக்கு வாழ்த்துக்கள். விஜய் எனக்கு சகோதரர் போன்றவர், அவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாழ்த்துக்கள்னு சொன்னால் என்ன, அதன் மூலமாக உங்களுடைய பெருந்தன்மை வெளிப்படட்டுமே. ஸோ அது கூட வெளிப்படக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கவனமாக இருக்காங்க. கண்டிப்பாக சார். இங்கே இப்படி வாழ்த்து சொல்லாதவர், ஆனால் நாளைக்கு சட்டசபையில் போய் எதிர்த்து பேசுகிறப்போ மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லணுமே அப்படி சொல்லி நான் ஒரு மீமில் பார்த்தேன். ஸோ அதை பற்றி இல்லை, அது கண்டிப்பாக அது ஒரு காலத்தின் கட்டாயம். அது காலம் உங்களை அந்த இடத்தில் தான் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. நீங்கள் ஒரு தேர்தல் களத்தில் தாவேகாவை ஒரு பொருட்டாவே மதிக்கலை, விஜயை ஒரு மனுஷனாகவே கருத்தில் எடுத்துக்கலை. ஆனால் இன்றைக்கி தேர்தல் முடிவுகள் முதல்வர் ஆசனத்தில் விஜயை உட்கார வச்சு உங்களை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அமர்த்தும் போது நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். விஜய்னு சொல்லலைனாலும் மாண்புமிகு முதலமைச்சர்னு சொல்லணும். அது இன்னும் ஒரு கூடுதல் மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். அதை நீங்கள் செஞ்சுத்தானே ஆகணும். அன்னைக்கு நீங்கள் காசிப் மாதிரி இதெல்லாம் கடந்து பேசிட முடியாதுல்ல. அதனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும். சத்யராஜ் சார் இப்பயும் ஒரு வீடியோ, நான் வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ பார்த்தேன். விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே தான், ஆனால் என்னுடைய சப்போர்ட் திமுகவுக்கு தான் அப்படின்னு அந்த ஸ்ட்ராங் பேஸில் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? இல்லை, அதுதான் அந்த சத்யராஜுடைய திமுக பாசத்தை தான் என்னால் புரிஞ்சிக்க முடியல. எனக்கு சத்யராஜ் சார் பல வருடங்கள் நண்பர், ரொம்ப நெருக்கமான நண்பர். முன்னையெல்லாம் அவர் பிஸியான ஹீரோவாக இருக்கும்போது நான் தொடர்ந்து எப்படியும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது மீட் பண்ணிடுவேன். அந்தளவுக்கு நாங்கள் பல விஷயங்கள் பேசுவோம். எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ், நான் பார்த்த சத்யராஜுங்கிறவர் ஒரு தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர், திமுக எதிர்ப்பாளர். அதுக்கடுத்து எம்ஜிஆருடைய ஒரு ஹார்ட் கோர் ரசிகர்கள் உலகத்திலேயே ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணால் அதில் சத்யராஜ் ஒருத்தராக இருப்பார். அவருடைய சொல், செயல், சிந்தனை எல்லாமே எம்ஜிஆர் தான். அவர் வாழ்க்கையில் அவர் நடந்து கொள்கிற பல்வேறு விஷயங்களே எம்ஜிஆர் கிட்டேருந்து எடுத்ததாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு எம்ஜிஆர் பக்தர். அதன் காரணமாக அவர் கடுமையான திமுக எதிர்ப்பாளராகவும் இருந்தார். பல்வேறு விஷயங்களை எங்கிட்டெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு, அதை நம்ம இங்கே பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஏதோ ஒரு கூடு விட்டு கூடு பாய்ந்த மாதிரி இன்றைக்கி திமுக ஆதரவாளராக அவர் மாறி நிற்கிறது மற்றவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்துருந்தாரு, எனக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அதுதான் உண்மை. நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னேன், இவர் எந்த புள்ளியில் திமுக ஆதரவாளராக மாறி இருப்பார் அப்படின்னா, சத்யராஜ் ஒரு வகையில் எம்ஜிஆர் ரசிகர், ஆனால் இன்னொரு பக்கம் பெரியாரினுடைய தீவிரமான ஃபாலோவர், பெரியாருடைய கொள்கையை அப்படியே பின்பற்றுகிற ஒருத்தர் சத்யராஜ். ஆனால் இன்றைய அரசியல் கட்சிகளில் திகாவை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்ணுவது பார்த்திங்கன்னா திமுக தான். அந்த அடிப்படையில் அவர் திமுகவை ஆதரிப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆதரவு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரு இயக்கம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு எக்காலத்திலும் தேவை. அப்படி ஒரு இயக்கமாக திமுக இருக்குது அப்படிங்கும்போது அதை நம்ம நிச்சயமாக ஆதரிக்கணும். அந்த அடிப்படையில் சத்யராஜ் ஆதரிக்கிறதா நம்ம எடுத்துக்குவோம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நடந்து முடிந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து தாவேகா வெற்றி அடைந்திருக்கும் போது நீங்கள் ஒரு திறந்த மனதோடு அந்த கட்சியை பாராட்டணும், அதை வாழ்த்தணும். அந்த எண்ணம் கூட இல்லாமல் நான் இல்லை நான் திமுகவை மட்டும்தான் பாராட்டுவேன் வாழ்த்துவேன்னு சொல்கிறத நம்மளால் ரசிக்க முடியல. இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வாங்க அரசியலுக்கு வாங்க பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்ட காலம் போய் இனிமேல் இந்த தேட்டர் முன்னாடி படம் பார்த்தவங்க இனிமேல் சட்டசபையில் என்ன பேசுகிறாங்கன்ற பார்க்குற ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகிடுமோ அப்படின்னு இருக்கு. ஏன்னா இன்னொருத்தவர் அந்த கார் ரேஸ் அந்த பக்கம் போயிட்டார். பட் இவர் இப்போ செட் பண்ண நரேட்டிவ் இந்த இளைஞர் இல்லாமல் அடுத்த செட் ஆஃப் இளைஞர்களுக்கும் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான ஈடுபாடை கொண்டு வரும் இனிமே அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை. இத்தனை காலமாக இளைஞர்கள் ஏன் அரசியலுக்கு வரலைன்னா அவங்களுக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை, அல்லது எவாண்டா நமக்கென்ன அப்படிங்கிற மனநிலையை கொண்டவர்களாக இளைஞர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அரசியலில் யார் இருக்காங்கிறது முக்கியம். பாருங்கள், திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியலில் மெயின் பிளேயராக இருக்கும்போது ஒரு 20 வயசு பையன் எப்படி இந்த அரசியல் ஆர்வத்தோடு கவனிப்பான்? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையுமே அவன் பார்த்துருக்கான், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க கொள்ளையடிப்பாங்க, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கொள்ளையடிப்பாங்க. இவர்கள் பின்னால் நம்ம ஏன் நிற்கணும்? அதுதான் அவனுடைய கேள்வி. அதனால தான் அவன் ஒதுங்கி இருந்தான்.
இன்னைக்கு அவன் விரும்புகிற ஒருவர் அரசியலுக்கு வந்த பிறகு கிரிக்கெட் பேட்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டான், சினிமா டிக்கெட்டை போட்டுட்டு இங்கே வந்துட்டான், வேறு எங்கெல்லாம் என்னென்ன மொபைலில் இருந்தால் தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டான். இனிமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்களுடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இது ஒரு பெரிய மாற்றம். என்னன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது, தமிழ்நாட்டு அரசியலில் இளைஞர்களுடைய பங்கு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ திமுக அதிமுக தோன்றிய காலத்தில் கல்லூரிகளிலேயே உங்களுக்கு அரசியல் புகட்டப்படும். ஒரு மாணவர் பேரவை தேர்தல் நடக்கும், அங்கே ஒரு 2 குரூப் இருப்பாங்க, அங்கேயே இவர்களுக்கான அரசியல் ஆர்வம்ங்கிறது தொடங்கிடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று பல்கி பெருகிய பிறகு இந்த கல்ச்சரே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அங்கே இன்ஜினியரிங்கில் படித்து பாஸ் ஆகிறதே பெரிய டாஸ்க்கு. அப்படி இருக்கும்போது அவன் பேரவை தேர்தல் அரசியல் அப்படி இப்படிங்கிறதுக்கெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்திச்சு அப்படின்னா, ஒரு அரசியல் தெரியாத ஒரு முட்டாள் கூட்டமாக இந்த இளைஞர்கள் உருவாகுவதற்கு காரணமாக அமைஞ்சது. ஆனால் இன்றைக்கு விஜயனுடைய வருகை பார்த்திங்கன்னா இந்த நிலைமையை மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைமுறை மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையும் இன்றைக்கி ஒரு 15 வயசில் இருக்கிறவன் 12 வயசில் இருக்கிறவன் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 5-6 வருஷத்தில் 2031 தேர்தல் நடக்கும்போது அவனும் அரசியல் பேச ஆரம்பிப்பான். ஸோ இப்போ விஜயால் விளைந்த நன்மை அப்படிங்கிறது இந்த இளைஞர்களுக்கு அரசியல் புகட்டப்பட்டது தான். பட் அதே நேரம் என்ன மாதிரியான அரசியல் அவர்களுக்கு ஃபீட் பண்ணப்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இத்தனை ஓட்டு நம்ம வாங்கியிருக்கோம், இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்கோம், ஆனாலும் யாரோ ஒருத்தரோட ஆதரவு நம்மளுக்கு தேவை அப்படின்னு இருக்கு. இவங்க என்ன, ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் ஹாப்பி மூட்லேயே இருக்காங்க, ஆனால் அப்போ என்னமோ ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு கட்சி வருது கூட்டணிக்கு அப்படின்னு அர்த்தம். இது என்னவா மாறப்போகுது சார்? இல்லை, இவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கையில் அவங்க இல்லை. யாரெல்லாம் வருவதற்கு சாத்தியங்கிற அந்த கால்குலேஷனில் இருக்காங்க. இப்போ ஒரு 3வது மனுஷனா இங்கே உட்காந்து நம்ம பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவங்ககிட்ட 107 இருக்குது, தேவை 118. அப்போ பார்க்க அந்த 11 பேரை எப்படி திரட்டுறது அப்படின்னா, இன்றைக்கு காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 இருக்குது, 5 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2 இடதுசாரிகள் கட்சியிலையுமே 2 சீட்டு இருக்குது. அதுக்கப்புறம் விசிகா கிட்ட ஒரு 2, இப்போ 6, 11 பேர் இவர்கள் மூலமாகவே திரட்டிட முடியும். இப்போ இந்த கட்சிகளை தாவேக்காக்குள்ள கொண்டு வந்தால் அந்த ஆட்சியே ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும். என்ன காரணம், காங்கிரஸாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இந்த ஆதரவை வைத்து பிளாக்மெயில் செய்கிற கட்சியாக இருக்காது. இதே இது இந்த பாமகவை நீங்கள் கணக்கில் எடுத்தால், முதல் பிளாக்மெயிலாக சௌமியாவை நீங்கள் துணை முதல்வராக்குன்னு அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, முக்கிய இலாக்காக்களை எங்களுக்கு கொடுங்கன்னு அன்புமணி கேட்பார். ஏன்னா அவர்களுடைய அரசியலுங்கிறது அப்படிப்பட்டது தான். தன் குடும்பத்துக்கான நலனை மட்டுமே பார்க்கிற ஒரு கட்சி பாமக. இப்போ தேமுதிகவுடைய ஆதரவு வேணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு துணை முதல்வர் கொடுன்னு பிரேமலதா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அவர்களை பொறுத்தவரை ஒரு பிஸ்னஸ் மைண்டோட தான் அவர்களுடைய ஆதரவு இருக்கும். இப்போ காங்கிரஸோ இடதுசாரிகளோ அந்த மாதிரியானவர்கள் கிடையாது. அப்போ இவர்களுடைய ஆதரவு தாவேக்காவுக்கு கிடைத்தால் அந்த ஆட்சி 5 வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். ஒருவேளை இது அமையவில்லை என்றால், ஒருவேளை அதிமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, நாங்கள் யாரும் ஆதரவு தரமாட்டோம் அப்படின்னு இந்த ஆட்சி அமையாமல் கவர்னர் ஆட்சிக்கு வழிவகுத்தால் மக்களுடைய கோபம் அதிமுக மீது இன்னும் பெரிய அளவில் திரும்பும். ஸோ அந்த சிக்கல் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுனால ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் தாவேக்காவுடைய மூவ் என்னங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் நம்மளுடைய அனுமானம் தானே. அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் சொன்னபடி நான் ஒரு கேள்வி என்னன்னா, விசிகா ஆல்ரெடி இப்போ விஜய் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இவர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தப்பெல்லாம் அவங்க வரல. ஆனால் வந்திருந்தா எல்லாரும் மெஜாரிட்டியாக 10 சீட்ஸ்லையாவது ஜெயிச்சு வந்திருக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சேம் டைமில் இந்த சைடில் காங்கிரஸும் கடைசி நேரத்தில் வராமல் போனது இருக்கும். அண்டு விஜய்க்கு வாழ்த்து நான் ஃபோனில் தெரிவித்தேன் அப்படி சொல்லி ராகுல் காந்தி போட்ட ட்விட்டும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இவங்க கம்பல்சரி வந்துருவாங்களா? வரலனா ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சா மேபி மறைமுக பாஜகவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்களோ அப்படி சொல்லி கருத்து முன் வந்துடும். ஸோ இது எப்படி சார்? ஒன்று புரிஞ்சுங்க, இப்போ இன்றைக்கு மைனாரிட்டி தாவேக்கா அரசுக்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா ஆதரவு கொடுப்பது தாவேக்காவுக்கு நல்லது இல்லை, இந்த கட்சிகளுக்கு நல்லது, உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. இப்போ காங்கிரஸை எடுத்துங்க, இத்தனை வருஷமாக திமுக கூட்டணியில் இருந்தீங்க, ஆனால் உங்களை ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணீங்க. இன்றைக்கு தாவேக்கா கூட போனீங்கன்னா மினிமமாக 2 அமைச்சர் பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் இன்றைக்கி பலவீனமாக இருக்குது, எங்கேயுமே உங்களுக்கு ஆட்சி அதிகாரமே இல்லை.
அப்படி இருக்கும்போது இப்போ தான் காங்கிரஸ் கேரளாவில் ஜெயிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஏற்கனவே அதிகாரத்திலிருந்து அதையெல்லாம் இழந்த கட்சியாக தான் இருக்காங்க. அப்போ தாவேகா கூட போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அமைச்சர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இடதுசாரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒரு அதிகாரத்தை இழந்த கட்சியாக இடதுசாரிகள் இருக்காங்க. கேரளாவில் இப்போ சமீபத்தில் அந்த பவரை இழந்துட்டாங்க. அப்போ ஒரு 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற உங்கள் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் திமுக கூட நீங்கள் 100 வருஷம் இருந்தாலும் இதே மாதிரி ஒற்றை இலக்க சீட்டு தான். அப்படியே ஜெயித்தாலும் நீங்கள் வெறும் எம்எல்ஏக்கள் தான். ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கே கிடையாது. அப்புறம் விசிகாவுக்கு இதுதான் நிலைமை. அப்போ வேறு 2 சீட்டு வைத்திருக்கிற உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது உங்கள் கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அது உதவும். இந்த கால்குலேஷனை இவங்க யோசிச்சாங்க அப்படின்னா தாவேகாவுக்கு இவர்கள் ஆதரவு கொடுப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதுக்கடுத்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்து தான் ஜெயிச்சிங்க, அதில் மாற்றம் இல்லை. இங்கே தேர்தல் கூட்டணிங்கிறது தேர்தல் கூட்டணி தான். இது ஒன்றும் ஒரு திருமண உறவு மாதிரியான ஒரு நிரந்தர பந்தமெல்லாம் கிடையாது. அதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சாங்கன்னா போதும். அப்புறம் நேற்று அவர் திட்டினாரே இவர் திட்டினாரே அதெல்லாம் அவசியம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியோடு நிச்சயமாக மறந்துருப்பாங்க. இன்றைக்குங்கிறது வேறு தான். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொன்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்போ நிறைய கருத்துக்கள் உங்களை நோக்கி பாசிட்டிவாக வர்றதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மிகப்பெரிய உண்மையான நேர்மையான கருத்துக்களுக்கு மிக நன்றி சார். ரொம்ப நன்றி.